தானாமா? 7 மணிக்கு இது? ஆமாங்கம்மா, இதே லிங்க் தான். சரிங்கம்மா, சரிங்க. வாங்க. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா, நீங்களே நாளொரு துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆணாய் போற்றி, காவாய் கனகத்தருளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, முக்கண்ணியுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. பூமியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானை போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை, இந்தி நிளம் பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாளை ஒட்டி நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக தமிழர் திருநாளை கொண்டாடி முடித்திருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் புலனாக்கிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் மிகவும் அற்புதமான நாளாக நம்மளுக்கு அமைந்திருக்கின்றது. அமைந்திருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரமும் முருகப்பெருமானையே சிந்தித்து அவனுடைய தாழ் போற்றுகின்ற அந்த அருமையான நேரம் நம்மளுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த காலம் ஒரு பொற்காலம் என்று அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். தட்சிணாயன காலம் முடிந்து நம்ம மகரசாந்தியினுடைய தொடக்கம், தை மாதம் 1ஆம் தேதி முதல் தேதியினுடைய தொடக்கம், உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மங்களகரமான வேளை இந்த காலம், அற்புத காலம். வரப்போகின்ற அந்த 6 மாதங்கள் உத்தராயணம், 6 மாதங்கள் தட்சிணாயணம். இதெல்லாம் அறிவியல் பூர்வமான உண்மைகள். ஆக இந்த உத்தராயணத்தினுடைய தொடக்க காலத்திலே நம்ம இருக்கிறோம். இந்த காலம் மங்களகரமான காலம். நம்ம நினைத்தபடி கைகூடுகின்ற காலமாக இருக்கின்றது. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். அனைத்திற்கும் முருகப்பெருமானுடைய திருக்கருணையை முன்வைத்து செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே நமக்கு வெற்றிகரமாக முடியும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் விளங்குகின்ற காரணத்தினால எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி என்ற வார்த்தைகளே நமக்கு வாழ்க்கை
ஆகியிருக்கின்றது என்கின்ற நற்செய்தியை கூடியிருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முன்னுரையாக தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு அருணகிரிநாத பெருமான் அருளிய கந்தர் அலங்கார பாடல்களை சிந்திப்பதற்கு நமக்கு பெருவாய்ப்பு அமைந்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை நான் ஒரு பிறவி பயனாகவே நான் கருதுகின்றேன். இன்றைக்கு நம்ம 83வது பாடல், 83, 84, 85, 86 ஆகிய 4 பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. கந்தர் அலங்காரம் அருணகிரிநாத பெருமான் அருளிய அந்த பாடல் வரிகளை சிந்திப்பதற்கும், அந்த சிந்திப்பதோடு அல்லாமல் அதை அன்பர் பெருமக்களோடு அதை பகிர்ந்து கொள்ளுவது, அதுதான் பேரின்பம் அப்படின்னு சொல்றது. அந்த பேரின்ப வெள்ளத்திலே மூழ்குவதற்கும் திளைப்பதற்கும் இந்த வாழ்வில் நம்ம கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் நிறைந்த இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நம்மளுக்கு இன்பமான தருணங்கள், ஆனந்தமான தருணங்கள், பேரானந்தமான தருணங்கள். ஆகவே அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த கிடைத்திருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரத்தை நம்ம முற்றிலும் முழுவதுமாக நம்முடைய சிந்தனைய ஒருமுகப்படுத்தி அந்த முருகப்பெருமானுடைய திருக்கருணையே நம்ம போற்றுகின்ற அந்த வரிகளையும் அந்த சிந்தனைகளையும் அதை பொருளுணர்ந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் நமக்கு வாய்த்திருக்கின்றது. அதை முழுமையாக நம்ம பயன்படுத்தி கொள்ளுவோம் என்கின்ற வேண்டுகோளை பக்த பெருமக்களாகிய அன்பர் பெருமக்களாகிய இந்த குழுவிலே இணைந்திருக்கக்கூடிய அந்த பெருமக்களுடைய பாதார விந்தங்களை எல்லாம் பணிந்து நம்ம வேற்று சிந்தனைகளிலும் வேற்று காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் ஈடுபடாமல் ஒரே முகமாக இருந்து இந்த அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நம்ம மனதில் ஏற்றிக்கொள்ளுவோம், தெரிந்து கொள்ளுவோம் என்கின்ற விண்ணப்பத்தை உங்கள் முன் வைத்து இந்த கருத்துக்களை நான் கூறுவதற்கு விளைகின்றேன். இன்றைக்கு 4 பாடல்கள் வழியாக அருணகிரிநாதர் 4 அற்புதமான செய்திகளை அன்பர்களாகிய நமக்கு அளித்திருக்கின்றார். அந்த 83வது பாடல்ல முருகப்பெருமான் அன்பே உருவானவர், அருளே உருவானவர், கருணையே உருவானவர், பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதிலே முதன்மை ஆக விளங்குகின்ற முருகப்பெருமான் வீரம் நிறைந்தவர், வெற்றி நிறைந்தவர், வீரத்தின் விளைநிலமாக அவர் விளங்குகின்றார் என்கின்ற அந்த செய்தியை நம்ம இன்றைக்கு பார்க்க போகின்றோம். திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தால் திருத்தணியிலே அது எதிரொலிக்கும் என்கின்ற பாடலை நம்ம அன்றாடம் கேட்கின்றோம். அப்போ முருகப்பெருமானுடைய ஆற்றலும் சக்தியும் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த பாடல் வழியாக நம்ம தெரிந்து கொள்கின்றோம். திருப்பரங்குன்றத்துல சிரிக்கின்ற முருகனுடைய குரல் 500-600 கல் தொலைவிலே இருக்கக்கூடிய அந்த திருத்தணி மலையில எதிரொலிக்கின்றது என்று சொன்னால் பெருமான் சக்தி வாய்ந்தவர், பெருமானுடைய சக்தி அளப்பரியது, அது ஆற்றல் இருந்தது என்பதைத்தான் இந்த வரிகள் நமக்கு காட்டுகின்றன. நம்முடைய குரலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 10 அடி 15 அடி தூரத்துக்கு தான் நம்ம குரல் கேட்குது. அந்த 10 அடிக்கு அந்த புறத்தில் இருக்கக்கூடியவருக்கு நீங்க பேசுறது கேட்கலீங்க அப்படின்னு அவர் சொல்றத நம்ம கேட்கிறோம். அதற்காகத்தான் நம்ம நவீனமான கருவிகள் எல்லாம் நமக்கு வந்து உதவுகின்றன. ஒலிபெருக்கிகள், ஒலிவாங்கிகள், அந்த அது போன்ற கருவிகள் எல்லாம் நமக்கு உதவி செய்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய குரல்
தூரத்துல ஒலிப்பதற்கு வாய்ப்பு அமைகின்றது. ஆனால் முருகப்பெருமானுடைய குரல் அவருக்கு ஒலிவாங்கி தேவையில்லை, அவருக்கு மைக்கு தேவையில்லை. அவரு சொன்னாரு, அவரு கூப்பிடுகின்ற குரலுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அது திருப்பரங்குன்றத்திலே மதுரையிலிருந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை அது திருத்தணி வரைக்கும் போகுது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த முருகப்பெருமான், சக்தி மிகுந்த முருகப்பெருமான், அருள் நிறைந்த முருகப்பெருமான், அன்பே உருவாகி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு 83வது பாடலிலே அமைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த 83வது பாடத்திலே நம்ம பார்க்கிறோம். தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே என்கின்றவாறு இந்த 83வது பாடலை அருணகிரிநாத பெருமான் நமக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அதுல தேங்கிய அண்டத்து இமையோர் அப்படிங்கிறார். இமையோர் அப்படின்னு சொன்னோம்னா வானத்திலே உரைகின்ற அந்த தேவர்களை பற்றி சொல்லுகின்றார். அவர்கள் எப்படி, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பூலோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு பசி, பஞ்சம், பட்டினி, பற்றாக்குறை அப்படிங்கிறது தான் நம்முடைய மூல மந்திரமாக இருக்குது. எப்ப பார்த்தாலும் சலிப்பு, நான் உழைக்கின்றேன், களைத்து போய்விட்டேன், ஆனால் உரிய ஊதியம் எனக்கு, உரிய வருமானம் எனக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுவதற்கும் நிலைநாட்டிக் கொள்ளுவதற்கும் உரிய வருமானம் கிடைக்கல, எனக்கு பசி, பஞ்சம், பட்டினின்னு இது பூலோக வாழ்க்கையினுடைய நிலை. ஆனால் தேவலோகத்திலே சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றவர்களுடைய அண்டம், அவர்கள் அண்டத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா சீரும் சிறப்பும் மிக்கதாக இருக்கின்றது. அவர் செல்வ வளம் பொருந்தியதாக இருக்கின்றது. இல்லாதது என்று ஒன்றுமே இல்லாத நிலை பொருந்திய மங்களகரகமான இடமாக அதைத்தான் அருணகிரிநாதர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி இருக்கின்றார். தேங்கிய அண்டம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக. இதுதான் பாடல் அப்படிங்கிறது, இதுதான் கவிதை அப்படிங்கிறது. கவிதை என்று சொன்னால் சுருக்கமாக சொல்லி அதற்கு விரிவான பொருள் இருக்கின்ற மாதிரி காட்டுவதுதான் கவிதையினுடைய அழகு. அந்த நாமெல்லாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அந்த வெங்காயத்தை நம்ம பார்த்திருக்கின்றோம். அந்த வெங்காயத்தினுடைய தோலை நம்ம உரிக்கின்ற பொழுது மேல் தோல், அதிலிருந்து படிப்படியாக அந்த தோல் எப்படி நமக்கு வழியாக படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றதோ அதை போலத்தான் கவிதையை நம்ம உள்நோக்குகின்ற பொழுது, ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது அதுல பலவிதமான பொருள்கள் தேங்கி கிடக்கின்றன என்பதை நம்ம பார்க்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அருணகிரிநாதர் நமக்கு ஒரு அற்புதமான பாடல் கொடுத்திருக்கின்றார், அற்புதமான சிந்தனையை அதற்குள் புகுத்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அண்டம் அது தேங்கிய அண்டம், அது செல்வ பொருள்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷம் மிகுந்த இடமாக இருக்கின்றது. தேங்கிய அண்டத்திலே இமையோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்மளுக்கு தான் துன்பம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் துன்பம் வந்துருச்சு. அவங்களுக்கு யாருனால துன்பம் வந்துருச்சு? அசுரர்கள்னால துன்பம் வந்துருச்சு. அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்த இமையோர்களை, அந்த வானவர்களை, அந்த தேவ சஞ்சாரிகளை இப்ப சிறைப்பிடித்து விட்டார்கள். ஆகவே இமையோர்கள் எல்லாம் வாடிப்போய் வதங்கி போய் வேதனைப்பட்டு இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு ஆபத்த பாண்டவனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானிடத்திலே கூக்குரலிட்டு அவர்கள் தெண்டனிட்டு அடிபணிந்து அவர்கள் வேண்டி விரும்பி பணிவாக அந்த வேண்டுகோளை விடுக்கின்றார்கள், சமர்ப்பணம் செய்கின்றார்கள். முருகப்பெருமானே, நாங்கள் அசுரர்கள் கையினால் சிக்குண்டு நாம் சிறைப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களை விடுவிக்க வேண்டும், நாங்கள் விடுதலை பெற வேண்டும், விடுதலை காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும், நாங்கள் விரும்பிய வண்ணம் வாழ வேண்டும் அப்படின்னு அவர்கள் கோரிக்கை விடுத்த உடனே நிறைவேற்றுகின்றார் முருகப்பெருமான். முருகப்பெருமான் எப்படி வருகின்றார்? தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்குழல் கட்டும் பெருமாள். அவங்க கூப்பிட்டாங்க, அவர்கள் குரல் கொடுத்தாங்க, அவர்கள் சிறைப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை கேட்ட உடனே முருகப்பெருமான் ஆபத்து பாண்டவனாக அவர்களுக்கு குரல் கொடுத்து அவர் நடை எடுத்து வருகின்றார். எப்படி நடை எடுத்து வருகின்றார்? சிற்றடியை எடுத்து. சிற்றடி எப்படிப்பட்ட சிற்றடி? பூங்கழல் பொருந்திய சிற்றடி. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கால்களை எடுத்து பெருமான் நடைபோட்டு, சிங்க நடைபோட்டு, வீர நடைபோட்டு ஆவேசமாக எங்கே அநீதி இருக்கின்றது, அந்த அநீதியை களைவதற்கு நான் புறப்பட்டு விட்டேன், நான் போகின்ற திசையெல்லாம் வெற்றி, அசுரர்களுக்கு தோல்வி, அநீதியை அழிப்பதற்கு நான் புறப்பட்டு விட்டேன் என்று சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள். எதுல அவர் போறாரு? கலாபத்தில் போகின்றார். தன்னுடைய வாகனமான மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு, அந்த மயில் வாகனம் எப்படி பறந்தோடுகின்ற மயில் வாகனம், பறந்து முரம் தூக்கி அந்த தீமைகள் எங்கிருக்கின்றது, தீயவர்கள் எங்கிருக்கின்றார்களோ அந்த திசை நோக்கி பறக்கின்ற அந்த கலாபத்தின் மேலே முருகப்பெருமான் வலம் வருகின்றார். கலாப புறவிமிசை தாங்கி நடப்ப. அந்த மயில் வாகனத்திலே ஏறி பறக்கின்ற முருக பெருமான் பறப்பதற்கு முன்பு, விமானம் எப்படி ஆகாயத்திலே பறப்பதற்கு முன்பு அந்த தரை தளத்திலே ஓடி வேகம் எடுத்து பறக்க ஆரம்பிக்கின்றதோ, அதை போலத்தான் முருகப்பெருமானும் மயில் வாகனத்திலே பறக்கப் போகின்றார். பறக்கப் போவதற்கு முன்பு சிற்றடி எடுத்து, பூங்கழல் மிகுந்த சிற்றடியை எடுத்து நடந்து வருகின்றார். இனி பறப்பார், இனி தீயவர்களை சந்திப்பார், அவர்களுக்கு அழிப்பார் என்பதெல்லாம் உறுதியாக இருக்கிறது. தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் அப்படின்ட்டார். முருகப்பெருமான் நடக்க ஆரம்பிச்சாரு. நடக்க ஆரம்பித்த உடனேயே எல்லாம் பொடி பொடியாக போய்விட்டது. எது பொடி பொடியாக போய்விட்டது? சூரபத்மன் வஞ்சகன், தீவினை ஆற்றுபவன், வானவர்களுக்கெல்லாம் கொடுமை செய்பவன், அவன் சிறைப்படுத்தி வைத்திருக்கின்றான். வானவர்களை தேவர்களை சிறையிலிருந்து மீட்க வேண்டும் என்று முருகப்பெருமான் நடை எடுத்து புறப்பட்ட உடனே சூரனுடைய அந்த கோட்டை தளம் தவிடு பொடி ஆகிவிட்டது. முறிந்தது சூரன் தளம். தனிவேல் வாங்கி அனுப்பிட முருகன் வேலுண்டு பயமில்லை. வேல் தாங்கிய முருகனாக இருக்கின்றான். அவன் வேலவன். வேல் வைத்திருக்கின்ற காரணத்தினாலே, வேலே அவனுக்கு அடையாள சின்னமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் வேலவனாக இருக்கின்றான். தனி வேல் வாங்கி அனுப்பிட
குன்றங்கள் 8ம் வழிவிட்டவே. 8 குன்றங்களும் தடையாக இருந்த அந்த குன்றங்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய வேலுக்கு முன்னால அவைகளெல்லாம் சிதைந்து போய்விட்டன. அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விட்டன. தடைகள் நீங்கி அவைகளெல்லாம் படிக்கட்டுகளாக, தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுகின்ற பெருந்தகையாக முருகப்பெருமான் விளங்குகின்றார். வானவர்கள் வாழ்வு பெற்றார்கள், மகிழ்ச்சி பெற்றார்கள். மகிழ்ச்சி குன்றிய நிலையிலே, சிறைப்பட்டு கிடந்த நிலையிலே, அவர்களெல்லாம் விடுதலை பெறாமல் இருந்த அந்த நேரத்திலே முருகப்பெருமான் அவர்களை அழைத்தார்கள். முருகப்பெருமான் அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் காலடி எடுத்து நடந்தார். மயில் வாகனத்தின் மீது புறப்பட்டார். அவர் தளம் முறிந்தது. யாருடைய தளம் முடிந்தது? சூரபத்மனுடைய தளம் அது முறிந்தது. அவருக்கு தடையே இல்லாத தடம் ஏற்பட்டது. ஏன் தடை நீங்கியதுன்னா, அவர் கையில வேல் வச்சிருக்கிறாரு. அந்த வேலை வைத்து எங்கெங்கு தடை இருக்கின்றதோ, இடர் இருக்கின்றதோ, அதைகளை எல்லாம் 8ம். சத்தம் கேட்டுட்டே இருக்குங்கய்யா. சத்தம் ஏதோ பின்னால ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அப்படிங்களா? நிறுத்திடுறேங்க அம்மா. அல்லது வாஷிங் மிஷினா ஏதோ ஒரு சத்தம் கூட கேட்டுட்டே இருக்கனால கிளீனா கொஞ்சம் கம்மியா இருக்கு. ரெக்கார்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, நான் நிறுத்திடுறேன். லட்சுமி, இந்த கதவை சாத்திரு. லட்சுமி, லட்சுமி, கதவை சாத்திரு பின்னாடி. என்கின்ற செய்தியை 83வது பாடல் வரியாக நம்ம பார்க்கிறோம். தேங்கிய 2 கதவிங்க. தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப பிறவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரன் தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் 8ம் வழிவிட்டவே என்கின்ற ஒரு அருமையான செய்தியை உள்ளடக்கிய 83வது பாடல் அமைந்திருக்கின்றது என்று சொல்லி, அடுத்ததாக 84வது பாடலை நம்ம பார்க்க போகின்றோம். 84வது பாடலிலே அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான செய்தியை பொதிந்து வைத்து நமக்கு பரிசாக அளித்துள்ளார். என்ன செய்தி கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானையே தஞ்சம் என்று அடியார்கள் நம்ப வேண்டும். நம்புனவர்களுக்குத்தான் நமராசம், நம்பாதவர்களுக்கு யமராசம். ஆகவே நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயற்பாடும் யாரை அடிப்படையாக வைத்து நடக்க வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னா, முருகப்பெருமான் தான் நமக்கு தலைவர். முருகப்பெருமானுடைய சிந்தனையை நம்ம உள்ளத்திலே தேக்கி உணர்விலே கொண்டு அதை நம்ம எந்த செயல் செய்தாலும் அது வெற்றிகரமாக நடக்கும் என்கின்ற அந்த கருத்தை இந்த பாடல் வழியாக 84வது பாடல் வழியாக நம்ம பார்க்கின்றோம். அந்த எங்க பார்த்தாலும் பொருள் சேர்ப்பதற்கு மனிதர்களாகிய நாம், சகலர்களாகிய நாம், நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முயற்சியும் முழு வாழ்க்கைக்கும் முழு முயற்சியாக எதுல நம்ம செலவிடுறோம்னா பொருள் தேடுவதில் தான் நம்ம செலவிட்டு இருக்கிறோம். அந்த பொருளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பெருமானுடைய பாடல் ஒன்று இருக்கின்றது. அடிமுடியும் நடுவுமிலா அகண்ட பொருள் அது இருக்குது அப்படிங்கிறோம். அந்த பொருள் அகண்ட பொருள். அதுக்கு அடி இருக்குதா, அதுக்கு முடி இருக்குதா, அதுக்கு நடு இருக்குதா? எதுவுமே இல்லை. சேர்க்கிற செல்வத்துக்கு எங்கேயாவது இது போதும் அப்படின்னு சொல்றது. சாப்பாடு போடுகின்ற பொழுது வேணும்னா இதுக்கு மேல சாப்பிட முடியாதுங்க, நான் நிறுத்திக்கிறேனுங்க,
நீங்க இனிமேல் போடாதீங்கன்னு வேணா சொல்லுவோம். ஆனா செல்வத்துக்கு அடி முடி நடு எதுவுமே இல்லை. அடிமுடியும் நடுவுமிலா அகண்ட பரம்பொருள் உள்ளது என்று அறிந்திட்டாலும், இது எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டேன். அந்த செல்வம் சேர்க்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அடி முடி நடு இல்லைன்னு தெரிஞ்சிட்டேன். ஆனா நான் அந்த பக்கம் நான் போக மாட்டேன். நான் எந்த பக்கம் போவேன் அப்படின்னு சொன்னா, கடிகமள் மென்மலர் பாதத்துக்கு அது உகந்தது இல்லையால் நான் கருத மாட்டேன். கடிமலர் கடிகமள் மென்மலர் பாதம், யாருடைய பாதம்? இறைவனுடைய பாதம், முருகப்பெருமானுடைய பாதம். கடி கமல் மென் மலர் பாதத்துக்கு அது உகந்ததில்லையால் கருத மாட்டேன். பொடியதனால் முழக்காடி கீழொடு வெண் கோவணமும் புனைந்து கையில் தடி பிடித்து பழனி வெற்பில் குலவும் அவன்தாள் மறவேன் அப்படின்னு இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். முருகப்பெருமான நம்ம டோட்டல் சரண்டர், பூரண சரணாகதி நம்ம என்றைக்கு நம்ம அடையிறோமோ, நமக்கு அறிவின் முதிர்ச்சி, அன்பின் முதிர்ச்சி, தெளிவின் முதிர்ச்சி அனைத்தும் வந்து சேரும். ஆகவே இறைவனுடைய பாதார விந்தங்களை நீங்கள் பற்றுங்கள் என்கின்ற செய்தி தான் இந்த 84வது பாடல்ல வந்திருக்கின்றது என்று சொல்லி, மிக அற்புதமான பாடல் இந்த பாடல், 84வது பாடல். இதை முதல்ல நம்ம பாடலாம். மை வரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதும் அடைக்கலமே என்கின்றவாறு இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. மிக அற்புதமாக சிவபெருமான அருணகிரிநாதர் எப்படி போற்றி இருக்கிறார்னு பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த ரொம்ப வியப்பு, நம்ம பெருமை கொள்ளுகின்றோம். மை வரும் கண்டத்தர், சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? மை வரும் கண்டத்தர். மை வரும் கண்டத்தர்னு என்ன அர்த்தம்? அதான் நீலகண்ட, திருநீலகண்டராக விளங்குகின்ற சிவபெருமான். அந்த திருநீலகண்டம் எப்படி ஏற்பட்டது என்பதெல்லாம் நமக்கு அறிந்த வரலாறு தான், நம்ம எல்லாம் தெரிந்த வரலாறு. என்ன வரலாறு? அந்த பார்க்கடல் கடைகின்ற பொழுது அந்த நஞ்சு வந்து விட்டது என்று தேவர்கள் அஞ்சி அவரிடத்திலே, சிவபெருமானிடத்திலே வந்து அவர்கள் புகார் கொடுத்து, இதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவர்கள் அலறிய பொழுது, நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு அந்த தேவர்களை பார்த்து அந்த சிவபெருமான் அந்த நஞ்சை, அந்த கெடுதியான அந்த பானத்தை நான் உண்ணுகின்றேன் என்று அவர் உண்ணுகின்ற பொழுது பார்வதி தேவியார் கண்டத்தை பிடித்து கொண்ட காரணத்தினால்தான் அந்த அது அவருடைய கண்டமே கருத்து போய்விட்டது. மை வரும் கண்டத்தர் ஆனார் சிவபெருமான். ரொம்ப அருணகிரிநாதர் அந்த உடைய கற்பனையில் விளைந்த இந்த சொல் ரொம்ப அற்புதமான சொல்லாக, நயமிகுந்த சொல்லாக, கவிதையாக வெளிப்படுகின்றது என்பதை பார்த்து, முருகப்பெருமான் யாரு? மை வரும் கண்டத்தருடைய மைந்தர். மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்று அறியேன். என்ன ரொம்ப ஆணித்தரமான சொற்களாக அருணகிரிநாதர் சொல். மற்ற எதையும் நான் அறியேன், ஒன்றை மட்டும்தான் அறிவேன். அது என்ன? ஒரே ஒரு செயல்னா முருகப்பெருமானை வாழ்த்தும்
வாழ்த்தி கொண்டே இருப்பதுதான், அவருடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்பதுதான், அவரையே சதம் என்று நினைப்பதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நான் கருதுகிறேன். இதுதான் நம்ம உய்வதற்கும் உயர்வதற்கும் இந்த வாழ்க்கையில நமக்கு நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அருணகிரிநாதர் நமக்கு இந்த கந்தர் அலங்கார பாடல் வழியாக புலப்படுத்தி இருக்கின்றார். அருணகிரிநாதர் நமக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி ஒரு அற்புதமான செய்தி. இந்த செய்திதான், முருகப்பெருமானுடைய கரங்களை நீங்கள் சிக்கன பிடித்து கொள்ளுங்கள், வேற வழியே இல்லைங்க. நீங்க வாழ்க்கையில் உய்ய வேண்டும், உயர வேண்டும், உங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், நீங்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு, இந்த ஒரே தொண்டு, இந்த தொண்டு இல்லாமல் மற்ற வேறு தொண்டு எதையுமே எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன் என்பதை ஆணித்தரமாக அருணகிரிநாதர் புலப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆகவே இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி இதுதான். முருகப்பெருமான நம்ம சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். இது முருகப்பெருமானுடைய கருணையை நம்மக்குள்ள ஏற்றிக்கொண்டு, அப்புறம் நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் செய்யி, யாரை வேணாலும் சந்தி, எது நினைச்சாலும் உனக்கு நினைச்சபடி நடக்கும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்றார். மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று, கந்தா முருகப்பெருமானே என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்ற அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது பகுதியிலே, பாடலினுடைய இரண்டாவது பகுதியில சொல்றாரு, கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது அடைக்கலமே அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல நம்ம சஞ்சாரம் பண்ணுகின்ற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் பேறுகளையும் வரிசைப்படுத்தி காட்டியிருக்கிறார். நம்ம கற்ற கல்வியை நம்ம கற்கிறோம். நம்ம அந்த கல்வியின் வாயிலாக நம்ம உலகத்திற்கு நமக்கு தெரிந்ததை எல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றோம். எதுவரைக்கும் நம்ம சொல்லுறோம், நமக்கு எப்போ நம்முடைய நினைவு தப்பாமல் இருக்கின்றதோ அது வரைக்கும் நம்ம இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நினைவு ஒரு நாள் தப்பி போய்விடும் அல்லவா, உன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் நெருங்கி விடும் அல்லவா, அப்பொழுது உன்னுடைய கல்வி வந்து உனக்கு உதவி செய்ய போகின்றதா என்று அருணகிரிநாதர் கேட்கின்றார். கற்ற கல்வியும் போய், அது நிற்காது, அது ஒரு நாளைக்கு போயிடும். அடுத்தது பைவரும் கேளும், நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றாய் என்று கேள்விப்பட்ட உடனே துன்பம் சூழ வருகின்ற நட்பும் உறவினர்களும், கேளும் அப்படின்னு சொன்னா உறவினர்கள், பதி அப்படின்னு சொன்னா நண்பர்கள், இவர்களெல்லாம் அங்கலாய்த்து கொண்டு ஆளா பறந்து கொண்டு ஐயோ உனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருகின்றார்கள். அந்த வருகின்ற நேரத்துல கதறி வருகின்றார்கள் அவர்கள். அந்த உற்றார் உறவினர்கள் கதறி வருகின்றார்கள். உன்னுடைய கல்வி, நீ கற்ற கல்வி எல்லாம் உனக்கு உதவி இல்லாம அந்த இறுதி நேரத்துல போய்விடுது. அந்த உறவினர்கள்லாம் அழுது வருகின்றார்கள். உனக்கு பழக்கப்பட்ட அந்த ஐம்புலன்கள், உடம்பு, கை, வாய், மெய், மூக்கு, கண்ணு, இதெல்லாமே இந்த ஐம்புலன்களும் நீ சொன்னபடி அல்லவா தன்னாலும் கேட்டுட்டு இருந்தது. ஆனா அந்த பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டுருவாங்க.
இந்த அனிச்சை செயலாக இருக்கக்கூடிய நம்ம கண்ணு அது பாட்டில் பார்க்குது, வாய் அது பாட்டில் திறக்குது, காது அது பாட்டில் கேட்குது, எல்லாமே அனிச்சையா நடந்துட்டு இருக்குது. ஆனா ஒரு நாள் அந்த ஐம்புலன்களும் செயலற்று போய்விடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட நேரத்துல ஐவரும் கைவிட்டு மெய் விடும் போது, இந்த உடம்பை விட்டு உயிர் போகின்ற பொழுது அடைக்கலம் இறைவன் ஒருவர்தான் எனக்கு துணை என்று அடைக்கலமாக நான் இருப்பதற்கு நான் உறுதி பூணுகின்றேன், நான் உறுதி பூணுகின்றேன் என்கின்ற செய்தியை இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. மைவரும் கண்டத்தர் மைந்த மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்ற அறியேன், கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே. நீ ஒருத்தர் தான் வருவாய், வீடு வரைதான் மனைவி வருவா, ஆனா முருகப்பெருமானே நீ எனக்கு கடைசி வரைக்கும் வருவ, உன்னை நான் அடைக்கலமாக சேருகின்றேன் என்று அருணகிரிநாதர் 84வது பாடலிலே சொல்லி 85வது பாடலுக்கு வருகின்றோம். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி, இது வாழ்க்கைக்கு நம்ம வாழுகின்ற காலத்துல பேணி போற்றி பாதுகாக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது என்பதை நம்ம ஒவ்வொரு பாடல்கள் மூலமாகவும் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில இந்த 3வது பாடல் 85வது பாடல் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த 3வது பாடல்ல அருணகிரிநாதர் மிக மிக அற்புதமான செய்தியை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமான நம்ம உணரத்தான் முடியும். முருகப்பெருமான நீ நேர்ல வந்து காட்டியா அப்படின்னு எவனாச்சும் நம்மளைய விதண்டாவாதமா யாராச்சும் கேட்டாங்கன்னா அது முடியாது. அது முருகப்பெருமான நம்ம இதெல்லாம் உணர்கின்ற ஒரு சமாச்சாரம். ஆகவே நம்ம நெஞ்சில அதுக்காகத்தான் நம்ம மனப்பக்குவம் நம்ம ஏற்படுத்தி கொள்கின்றோம். புற தூய்மை அக தூய்மை எல்லாம் ஏற்படுத்தி மனசை நம்ம சுத்தமா வச்சு நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யறது. அதெல்லாம் எதுனா முருகப்பெருமான அடைவதற்குரிய அற்புதமான வழிகள். இதெல்லாம் அகச்சுத்தமும் புறச்சுத்தமும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் பிறரை பொறாம பொச்சரிப்பு அதெல்லாம் இல்லாம தீங்கு விளைவிக்காத அந்த செயல்கள் எல்லாம் தான் நற்சிந்தனைகள், நற்பாதைகள், முருகப்பெருமான நம்ம அடையக்கூடிய வழிகள். இப்படி வழி இருந்தாலும் இந்த யோகிகளும் ஞானிகளும் எதன் மூலமாக இறைவனை உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பதஞ்சலி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்து அவர் இந்த உலகத்துல பிறந்து அவர் ஒரு கலையை இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த யோக கலை, யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் திருமூலர் ஒரு கருவியாக ஏற்றுக்கொண்டார். அந்த பதஞ்சலி முனிவர் கொடுத்த அந்த யோகத்தை, அந்த கலையை இவர் திருமூலர் அதை கருவியாக ஏற்றுக்கொண்டு அதை பயிற்சி பண்ணி தான் இறைவனுடைய திருவடிகளை உணர்ந்தார் என்றெல்லாம் அவருடைய திருமந்திர வாயிலாக நம்ம கண்கூடாக காணுகின்றோம். திருமந்திரமும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி நம்மளுக்கு போதனை செய்திருக்கின்றது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய மூச்சை நீ கவனிச்சு பாரு. மூலாதாரத்திலிருந்து அந்த புருவ மத்திக்கு வரக்கூடிய அந்த 6 ஆதாரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த மூச்சு காற்றை மேல் மூச்சு கீழ் மூச்சு என்று வருகின்ற பொழுது அந்த நெத்தியினுடைய மத்தியிலே புருவ மத்தியிலே அந்த மூச்சு இருக்கின்ற மாதிரி நீ நினைத்து அப்பொழுது உன்னுடைய தியான நிலைய நீ இருந்தீன்னா முருகப்பெருமான் உனக்கு வெளிப்படுவார் என்று யோகிகளும் ஞானிகளும் சொல்லி இருக்கிறாங்க. இது பயிற்சி.
இது பக்குவத்தின் மூலமாகத்தான் வரும். அந்த மூச்சு காற்று 6 ஆதாரங்கள் வழியாக பயணிக்கின்றது என்பதெல்லாம் அற்புதமான விஞ்ஞானம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாதகம், அப்புறம் விசுத்தி, அப்புறம் ஆக்னை அப்படின்னு 6 ஆதாரங்கள் வழியாக அது பயணம் செய்து அந்த நெற்றி புருவ மத்திக்கு அது வந்து சேருகின்ற பொழுது நிலை நிறுத்தி ஒரே சிந்தனையாக நேராக நின்று மூச்சு காற்று உன்னுடைய முதுகுத்தண்டு நேர், உன்னுடைய மூச்சு காற்று நேராக நின்று இருக்கின்ற பொழுது நீ முருகப்பெருமானை சிந்தனை செய்தால் உன்னுடைய நெஞ்சத்திலே பரமானந்தமாக வந்து அவர் காட்சியளிப்பார் அப்படின்னு ஞானிகள் எல்லாம் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அருணகிரிநாதர் இது உண்மை, அது உண்மையான வார்த்தை, இது சத்தியம்தான். ஞானிகள் எல்லாம் பயிற்சி பண்ணாங்க, நீங்களும் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதை காட்டிலும் இப்படி நீங்கள் பயிற்சி செய்வதை காட்டிலும் முருகப்பெருமான பெருமானே அப்படின்னு சொல்லி அவரை நினைச்சீங்கன்னா போதும். முருகப்பெருமானே அப்படின்னு நினைச்சீங்கன்னாலே போதும். நீங்க இந்த யோக பயிற்சிகளை எல்லாம் செய்து அந்த ஞானம் பெற்று ஞானத்தின் வழியாக நாங்க உணர்கின்ற அந்த பரம்பொருளை நீங்க உண்மையா உட்கார்ந்து வீட்டில் உட்கார்ந்து முருகா 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 என்று நினைத்தாலே போதும் என்கின்ற கருத்தைத்தான் இந்த 85வது பாடல் சொல்லுகின்றது. அந்த 85வது பாடலினுடைய சிறப்பே வள்ளியம்மையை இந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அருணகிரிநாதர் வள்ளியம்மையை முன்னிலைப்படுத்தி காட்டியிருக்கின்றார். காட்டில் குரத்தி பிரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முருகப்பெருமான் யாரு? காட்டில் குரத்தி பிரான். முருகப்பெருமான் வள்ளியம்மைக்கு இச்சாசக்தியாக இருந்தவள், திணைப்புலம் காத்தவளை அவர் மணந்து வள்ளியம்மைக்கு விலாசம் கொடுத்தாரு. ஆனா முருகப்பெருமானுக்கே விலாசம் கொடுப்பவளாக வள்ளி இருக்கின்றார் என்று அருணகிரிநாதர் காட்டியிருக்கிறார். பாருங்க, காட்டில் குரத்தி பிரான் அப்படின்னு முருகப்பெருமான் இங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கின்றார். ஒவ்வொரு வர்ணனையும் நம்ம பார்க்கின்ற பொழுது கந்தர் அலங்காரத்தை அனுபவித்த ஆனந்தம் நம்மளுக்கு நிறைவாக வருகின்றது. காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிது. மிக மிக எளிதான வழியை நான் சொல்றேனப்பா. முருகப்பெருமானுடைய கருணைக்கு நீ பாத்திரமாகி அவருடைய இடத்துல நீ இருக்கணும், தஞ்சமடையணும்னா நீ முருகப்பெருமான நின. எப்படிப்பட்ட முருகப்பெருமான்? காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல். வீட்டில் புகுதல்னா அந்த பரமானந்தத்தை உணர்தல். முருகப்பெருமானு வந்து நம்ம உள்ளத்துல சஞ்சாரம் பண்றாரு, நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நமக்கு பேரின்பம் அளிக்கிறது. அது ரொம்ப எளிது. எதை விட எளிது அப்படிங்கிறது தான் நீ அடுத்த வரிகள் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பாடல்ல. எதை விட இது அரிதுன்னா, விழி நாசி வைத்து மூட்டி கபாலம் மூலாதாரம் நேர் அண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே அப்படின்னு சொல்றாங்க. யோகிகளும் ஞானிகளும் என்ன பண்றாங்க? அந்த விழியையும் நாசியையும் கண்ணையும் அந்த நாசிக்கும் நடுவுல அந்த சிந்தனைய நெற்றி புருவத்துல அவங்க வச்சுக்கிறாங்க. விழி நாசி வைத்து மூட்டி கபாலம், கபாலத்துக்கு மூலாதாரத்துக்கும்
அந்த நெஞ்ச நேர நிமித்தி அந்த காற்று மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு கபாலத்துக்கு வருகின்றது. அந்த கபாலத்துக்கு வருகின்ற அந்த மூச்சு காற்றை புருவ மத்தியிலே நாம் நிறுத்துகின்றோம். அது எல்லாம் யார் செய்கிற வேலை அப்படின்னு சொன்னா, இந்த 6 ஆதாரங்களுடைய தன்மையை அறிந்து அதனுடைய செயல்பாடுகளை புரிந்து ஒவ்வொரு ஆதாரத்திலும் அந்த மூச்சு காற்றத்தை நிறுத்துகின்ற அந்த பயிற்சி செய்கின்ற அந்த யோகிகள் செய்கின்ற அந்த பணி. யோகிகளே, ஞானிகளே, நீங்கள் இப்படியெல்லாம் நிலைநிறுத்தி முருகப்பெருமானை நினைப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். நான் ஒரு உபாயம் சொல்லுகின்றேன். காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டுங்கள். அது ஒன்று போதும். அது ஒன்றை செய்தால் உங்களுக்கு வீட்டில் புகுதல் மிக எளிதான காரியமாக போய்விடும் என்கின்ற கருத்தை அருணகிரிநாதர் மிக அற்புதமாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிதே விழி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சையுள்ளே ஓட்டி பிடித்தெங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே என்று அந்த யோகிகளை பார்த்து சொல்லுகின்றார். யோகிகளே, நீங்கள் பெருமானை அடைவதற்கு நீங்கள் என்னென்னலாம் பயிற்சி செய்கின்றீர்கள். அப்படி பயிற்சி செய்து மூச்சை அடக்கி மூலாதாரத்திலிருந்து மூச்சை புறப்பட வைத்து அந்த அண்டத்துக்கு கொண்டு வருகின்றீர்கள், கபாலத்துக்கு கொண்டு வருகின்றீர்கள். அந்த பயிற்சியெல்லாம் எவ்வளவு கடினமான பயிற்சி. ஆனா நான் சொல்ற உபாயம் மிக எளிதான உபாயம். குரத்தி பிரானை, முருகப்பெருமானை நீங்கள் நெஞ்சிலே நிறுத்தி கருத்தை புகட்டி அவர் சிந்தனை செய்தால் வீட்டில் புகுதல் மிக எளிது என்கின்ற உபாய கருத்தை அருணகிரிநாதர் புலப்படுத்தி முருகா முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற அந்த திருநாமத்தை நீங்கள் சதா காலம் நீங்கள் நினைந்து கொண்டிருந்தால் முருகப்பெருமான் நமக்கு வழி அமைத்து தருவார். நம்முடைய போகின்ற பாதை மிக மகிழ்ச்சிகரமாக அமையும் என்ற உத்தரவாதத்தை அருணகிரிநாதர் என்கின்ற பெருந்தகையாளர் ஆசிரியராக நமக்கு இருந்து நம்மளையெல்லாம் மாணவர்களாக ஏற்று சிஷியர்களாக ஏற்று அவர் சொல்லுகின்ற கருத்து, இந்த கருத்தை இந்த செவியில வாங்கி அந்த செவியில நம்ம விட்டுறாம நம்ம நெஞ்சத்திலே தேக்கி வைத்து இதையே நம்முடைய இறுதி காலம் வரைக்கும், நம்முடைய வாழ்க்கை பயணம் முடிகின்ற காலம் வரைக்கும் இந்த சிந்தனையை நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம் என்கின்ற உறுதிப்பாட்டை இந்த நல்ல நேரத்திலே நம்ம நிலைநிறுத்தி கொள்ளுவோம் என்று கூறி இறுதி பாடலுக்கு நம்ம வருகின்றோம். 86வது பாடல், இறுதி பாடல், அற்புதமான பாடல். வேலாயுதன் சங்கு சக்ராயுதன் விரிஞ்சன் அரியா சுலாயுதன் தந்த கந்த சுவாமி சுடர் குடுமி காலாயுத கொடியோ நருளாய கவசமுண்டின் பாலாயுதம் வருமோ பயம் யமனோடு பகைக்கினுமே என்கின்றவாறு இந்த இறுதி பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த யம பயம் அப்படிங்கிறது அது மனிதராக பிறந்த எல்லாத்துக்குமே அந்த பயம் இருக்குது. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வகைக்கும் நமக்கு ஆரோக்கியம் இருக்கின்ற வரைக்கும் அந்த பயம் இல்லை. இந்த ஆரோக்கியம் என்றைக்கு கெட்டு போகின்றதோ அப்போ யம பயம் வந்துருச்சு. நம்ம சுற்றுச்சூழலை நம்ம விட்டுட்டு போயிடுவோம், உற்றார் உறவினர்களை விட்டுட்டு போயிடுவோம், கட்டி காத்த செல்வங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பயம் வருது. நமக்கு அந்த உடல் துன்பங்கள் எல்லாம் நம்மளை வந்து நசுக்கி வேதனைப்படுத்துகின்ற பொழுது அந்த பயம் நம்மளை அதிகப்படியாக வந்து விடுகிறது.
ஆனா அந்த யம பயத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே கவசத்தை அருணகிரிநாதர் நமக்கு பரிசாக இந்த பாடல் வழியாக காட்டியிருக்கின்றார், கொடுத்திருக்கின்றார், கொடையாக அருளி இருக்கின்றார். என்ன கவசம்? முருக கவசம். அருள் பாலிக்கின்ற முருகர், அன்பு பாலிக்கின்ற முருகர், அவரை நீ கவசமா வச்சிட்டீன்னு வச்சுக்க, அந்த கவசம் வருகின்ற உன்னிடத்தில் இருக்கின்ற பொழுது, கவசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை பாதுகாத்து கொள்ளுகின்ற ஒரு அணிகலன். நீ நிராயுதபாணியாக நிற்கின்ற பொழுது உனக்கு பயம், ஐயோ ஆபத்து வருதே, அவன் எமன் வர்றானே, என்னை காவு கொண்டு போய்விடுவானே என்று உனக்கு பயம். ஆனால் நீ கவசம் உன்னை போட்டுட்டின்னு வச்சுக்கோ, நீ ப்ரொடெக்ஷன் ஆகிறது, பாதுகாப்பு ஏற்பட்டு விடுகிறது. குண்டு தொலைத்தாலும் அது குண்டு உன்மீது தொலைக்காது, குண்டு யாராவது போட்டா கூட தொலைக்காது. ஏன்னா கவசம் இருக்குது. எது கவசமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானுடைய அன்பும் அருளும் அவருடைய உனக்கு கவசமாக இருக்கின்ற பொழுது யம வந்து உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது என்கின்ற செய்தியை இந்த பாடல் வழியாக சொல்லி, அலங்காரம், கந்தர் அலங்கார அன்பர்களாக வல்லவா நம்ம இருக்கிறோம். ஆகவே அலங்காரத்தை முன்பகுதியிலே சொல்லி அவர் செய்கின்ற அருளாட்சியை பின்பகுதியிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். அருணகிரிநாதர் காட்டியிருக்கக்கூடிய அலங்காரத்தை நம்ம பார்க்கிறோம். வேலாயுதன் அப்படின்னு அலங்காரம் பண்றார். இன்றைக்கு சிறந்த அலங்காரம் எல்லாம் நம்மளுக்கு வந்திருக்கின்றது. மைவரும் கண்டத்தர் மைந்தன் அப்படின்னு ஒரு அலங்காரத்தை நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். மைவரும் கண்டத்தர் மைந்தன் அவர் கந்தன் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோம். இரண்டாவது அலங்காரமாக காட்டில் குரத்தி பிரான் அப்படிங்கிற அலங்காரத்தை பார்த்தோம். வள்ளியம்மையினுடைய கணவராக வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு இரண்டாவது அலங்காரத்தை பார்த்தோம். அந்த 86வது பாடல்ல அவர் வேல் தாங்கி நிற்கின்ற வீரம் மிகுந்த வேல் ஆயுதனாக, ஆயுதம் தாங்கி நிற்கின்ற ஒரு முருகப்பெருமானாக காட்சியளிக்கின்றார். வேலாயுதன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது தொடர்ந்து என்ன செய்தி சொல்றாருன்னா அருணகிரிநாதர், சங்கு சக்கராயுதன். சங்கு சக்கராயுதன் யாரு? விஷ்ணு பெருமான். விஷ்ணு பெருமான் முருகனுக்கு மாமன். சங்கு சக்கராயுதன் ஒன்று. அடுத்தது விரிஞ்சன். விரிஞ்சன்கிறது யாரு? விரிந்த மலர்களை நம்முடைய படுக்கையாக ஏற்றுக்கொண்டு மலர் படுக்கையிலே வீற்றிருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியாருடைய கணவர் பிரம்மா. அதுதான் அவருக்கு அடைமொழி, அவருக்கு அணிகலன், அவருக்கு அலங்காரம் அருணகிரிநாதர் சூட்டி இருக்கின்றார், விரிஞ்சன். ஆக சங்கு சக்கராயன் என்கின்ற அந்த விஷ்ணு பகவானும் விரிஞ்சன் என்கின்ற அந்த பிரம்மாவும் அறியாத, அவர்கள் அடிமுடி தேடியவர்கள் அல்லவா, சிவபெருமானை கண்டுபிடிப்பதற்காக அடிமுடி தேடியவர்கள் இந்த விஷ்ணு பகவானும் அந்த பிரம்மாவும். அவர்களால முடியல. அவர்கள் அறியாத சூலாயுதன் தந்த கந்தசுவாமி. சூலாயுதன்கிறது சிவபெருமன், சூலத்தை ஆயுதமாக வைத்திருக்கிற சிவபெருமன். சூலாயுதம் தந்த கந்தசாமி. கந்தசாமி 6 திருமுகங்களாக இருந்தவர்கள அந்த கார்த்திகை பெண்கள் சீராட்டி தாலாட்டி பாலூட்டி சரவண பொய்கையிலே வளர்த்து வருகின்றவர்களை உமையம்மை வந்து நாம்பி பிடித்து, கந்தா, கந்தா என்றால் நாம்பி பிடித்த காரணத்தினால் தானே முருகப்பெருமான் கந்தசாமி என்கின்ற அந்த திருநாமத்திற்கு பாத்திரமானவர். அந்த கந்தசாமி யார்? அந்த கந்தசாமி
கந்தசாமிக்கு அடையாளம் கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா சூலாயுதன் அடையாளம் கொடுத்தார். சூலாயுதன் என்கின்ற சிவபெருமான் அடையாளம் கொடுத்தார். அவர்தான் அவருக்கு இனிஷியல் தலைப்பு எழுத்தை கொடுத்தவர் அவர்தான். அவர் எப்படிப்பட்ட சூலாயுதன் அப்படிங்கிறதான் நம்ம பார்த்தோம். விஷ்ணுவும் அறியவில்லை. விஷ்ணு எங்க போனாரு? கீழே போனாரு, அடியை தேடி போனார். பிரம்மா எங்க போனார்? முடியை தேடி போனார். சிவபெருமானுடைய முடியை பார்க்க முடியவில்லை, அடியையும் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூலாயுதன். அப்படிப்பட்ட சூலாயுதனுக்கு வந்த புதல்வன் தான் இந்த முருகப்பெருமான் என்கின்ற கந்தசாமி. கந்தசாமி சுடர் குடுமியோடு இருக்கக்கூடிய கந்தசாமி. பாலமுருகன் குடுமியோடு இருக்கக்கூடிய பாலமுருகன், அலங்கார கோலத்திலே இருக்கக்கூடிய. அது எப்படிப்பட்ட குடுமி? அது சாதாரண குடுமி இல்லை, பிரகாசம் பொருந்திய குடுமியாக, சுடர் குடுமியாக விளங்குகின்றது. காலாயுதம். முருகப்பெருமான் கால் எடுத்து நடந்து வருகின்றார். கொடியோன், அவர் சேவல் கொடியோனாக இருக்கின்றார். அருளோடு இருக்கின்றார். எப்படி எல்லாம் பாருங்கள், கொடியோடு இருக்கின்றார், அவர் நடையோடு இருக்கின்றார், அவர் முடியோடு இருக்கின்றார். முடியோடும் நடையோடும் கொடியோடும் இருக்கின்ற அருள் மிகுந்த முருகப்பெருமான் எனக்கு கவசமாக இருக்கின்ற பொழுது இனிமேல் பயம் என்ன? எனக்கு ஒரு பயமும் இல்லை. கவசம் உண்டு என்பால் என முருகப்பெருமான் எனக்கு அருள் புரிவதற்கு தயாராக இருக்கின்றார். எப்படி வானவர்களெல்லாம் சிறைப்பட்டு விட்டோம் என்று கூப்பிட்டார்கள், கூப்பிட்ட குரலுக்கு முருகப்பெருமான் ஓடி அவர்களுக்கு அபயம் கொடுத்தாரோ, அதை போல நான் கூப்பிடுகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய இன்னல்களை போக்குவதற்கு முருகப்பெருமான் வருவார். அவர் கவசமாக காட்சி அளிப்பார். அவர் கவசம் இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை. யம தர்ம ராசா வந்தாலும் சரி, என்னை காவு கொண்டு வருவதற்கு அவன் தயாராக கூக்குரல் இட்டாலும் சரி, போடா காலா, என் அருகில் வாடா, நான் உன்னை காலில் மோதி மிதிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு தைரியத்தை கொடுக்கின்ற அந்த முருகப்பெருமான் அவர் கவசமாக இருக்கின்றார் என்று அருணகிரிநாதர் சொல்லி இருக்கின்றார். காலாயுத கொடியோன் அருளாய கவச முண்டு என்பால். இப்படி நம்ம பிரிச்சு படிக்கின்ற பொழுது இந்த பொருள் நமக்கு ரொம்ப சுலபமாக விளங்குகின்றது. அருளாய கவசம் உண்டு என்பால். என்பால் என் பக்கம் கவசம் இருக்குது. ஆயுதம் வருமோ யமபயனோடு பகைக்கணுமே. யமனோடு நாம் பகைச்சாலும் எனக்கு கவசம் ஆயுதமாக இருக்கின்றது. யாருடைய கவசம்? பெருமானுடைய கவசம் ஆயுதமாக இருக்கின்றது என்கின்ற இது சொல். இது வாய் சொல்லாக இல்லாம இது நமக்கு தெய்வீக குரலாக அமைகின்றது. நம்முடைய வாழ்க்கை சித்தாந்தமாகவும் இது அமைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம வருகின்ற இடர்களெல்லாம் அந்த பனியில் சூரியன் ஒளியிலே படுகின்ற அந்த பனி எப்படி விலகி போகின்றதோ அதை போல நமக்கு வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் தூசு தூசாக பொடி பொடியாக நொறுங்கி போய் விடுவதை அன்றாடம் யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வருவதற்கு ஒரே காரணம் முருகப்பெருமான் கருணை கவசமாக நம்முள்ள இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிற காரணத்தினால்தான் எந்த பயமுமே இல்லை. யம பயம் மட்டும் இல்லை, எந்த பயமுமே. வாழ்க்கை சிக்கல், வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய இன்னல்கள் எது வந்தாலும் நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முருகப்பெருமானுடைய அன்பும் கருணையும் கவசமாக நம்முள் இருக்கின்றது என்று அருணகிரிநாதர் உத்தரவாதமாக சொல்லி இருக்கின்றார் என்ற கருத்தை முன்மொழிந்து
இதை உங்களுடைய நெஞ்சிலே நான் பதித்து நான் இந்த 86வது பாடலை நான் நிறைவு செய்கின்றேன். மிக அருமையான பாடலாக இருக்கின்றது. அலங்காரங்கள், யாரை பற்றியெல்லாம் அலங்காரங்கள் வந்திருக்கின்றன. முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணி இருக்கின்றார், விஷ்ணு பெருமானை அலங்காரம் பண்ணி இருக்கின்றார், பிரம்மாவை அலங்காரம் பண்ணி இருக்கின்றார், சிவபெருமானையே அலங்காரம் பண்ணி காட்டி இருக்கின்றார். ஆகா, எத்தனை அலங்காரங்கள் கந்தர் அலங்காரத்திலே நமக்கு அணிவகுத்து நிற்கின்றன என்பதையெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தை, இந்த 1 மணி நேரத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றதிலே இந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு விலாவாரியாக சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றதை நான் பெரு வாய்ப்பாக, பிறவி பயனாக நான் கருதி இந்த பயணம் தொடரும், கந்தர் அலங்கார பயணம் நமக்கு தொடரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நான் நன்றி பாராட்டி அன்பர் பெருமக்களுக்கெல்லாம் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி, முருகப்பெருமான் என்கின்ற கவசம் நமக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு உறுதி செய்து கொள்ளுவதற்கு ஒரு உன்னதமான சந்தர்ப்பம் இந்த 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. இனிமேல் நீங்க நம்ம வேலைகளை பார்க்கறதுக்கு நம்ம புறப்படலாம். நம்ம புறப்பட்டோம்னா வெற்றி தான் நமக்கு கிடைக்கும், ஜெயம்தான் நம்மளுக்கு. ஜெயம் உண்டு, பயமில்லை என்கின்ற கருத்தோடு வாழ்க்கையை சந்திப்போம். வாழ்க்கையினுடைய இன்னல்களோடு நாம் போராடுவோம், வெற்றி பெறுவோம். அதற்குத்தான் அருணகிரிநாதர் அருள் பாலித்திருக்கின்றார். கந்தர் அலங்காரத்தை அவர் சும்மா இது நேரப்போக்குக்காக சொன்ன ஒரு கருத்து இல்லைங்க. இது வாழ்க்கையை சந்திப்பதற்காகவும், வாழ்க்கையை நம்ம யதார்த்த நிலையில் வாழ்வதற்காகவும் இது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கவசங்கள் தான் இந்த கந்தர் அலங்காரம் என்கின்ற செய்தியை சொல்லி, இன்றைக்கு 4 பாடல்கள் வழியாக 4 அற்புதமான கருத்துக்களை சிந்திப்பதற்கும் தெளிவுபடுத்திக் கொள்ளுவதற்கும் இறைவன் அருள் பாலித்திருக்கின்றார் என்று கூறி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அம்மா பேசுங்கம்மா, இன்னைக்கு அம்மா பேசுங்க. அம்மா அம்மா சிவாயனம்மா, சிற்றம்பலம். என்ன சொல்றது, முருகப்பெருமான அப்படியே கண்ணை மூடி ரசிச்சு அப்படியே கூடையே கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுமா. சிவாயனம்மா, ஐயா வணங்கிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது. இவ்வளவுதானா கருத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா சிவா. அம்மா, அந்த அப்படியே ரசிச்சு பாக்குறதுக்கு அது சொல்ல தெரியல. ரசிச்சு பார்த்தேன், நல்லா ரசிச்சேன். சாமிய ஐயா நல்லா சொன்னாங்க, ரசிச்சு கேட்டேன். சிறப்பு சிறப்பு. உங்க ஊருக்காரங்க சொல்லவா வேணும். அப்பா அம்மா கோயம்புத்தூர்காரமா, ஐயா கோயம்புத்தூர்காரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மங்கையரசி அம்மாவுடைய சித்தப்பா கோயம்புத்தூர்ல இருந்து தான் இப்ப பேசக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு அமைஞ்சிருக்குது. சிவா, மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி நன்றி. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு நம்ம பாடி எல்லாம் பேசலாங்கய்யா. வாழ்வில் வளாது பெய்க மழி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
சாருமதி அம்மா நீங்க ரெக்கார்டு ஆஃப் பண்ணிடுங்கம்மா. சிவாய் சாருமதி அம்மா ரெக்கார்டு ஆஃப் பண்ணிடுங்க. அம்மா நீங்க பேசுங்க, உங்க கருத்து சொல்லுங்கம்மா. சாந்தாம்மா சாந்தாம்மா மைக் ஆன் பண்ணி பேசுங்க. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் அம்மா. ஐயாவோட பாட்டுல 83, 84, 85, 86 இந்த 4 பாட்டுலயுமே ஐயா அழகன முருகனை நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவரோட அலங்காரத்தையும் அவரோட வீரத்தையும் நம்ம எவ்வளவு தூரம் ரசிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ரசிச்சு நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்துட்டார் ஐயா. மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கோளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது அதை சொல்லும் போது நம்ம இந்த உலகத்துல நம்மளுக்கு யாருமே நிரந்தரமான துணை இல்லை. அதாவது நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஐம்பொறிகளும் துணை இல்லையே, வேற யாருக்கு துணை? நம்மளுக்கு அந்த கந்தனை தவிர வேற யாருமே துணை இல்லைங்கிறது நம்மளுக்கு ஐயா நம்மளுக்கு தெளிவா அழகா எடுத்து சொன்னாரு. அடுத்தது ஒவ்வொருத்தரையும் பத்தி அலங்காரம், அந்த ஒவ்வொரு பாட்டுலையும் முருகனை பத்தி மட்டும் இல்லாம விஷ்ணுவை பத்தியும் சிவபெருமானை பத்தியும் பிரம்மாவை பத்தியும் அந்த அலங்காரங்களும் சேர்ந்து இருக்கிறத பத்தியும் சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கம்மா. ஒவ்வொரு பாடல்களோட அவ்வளவு விளக்கத்தையும் கேட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோங்கம்மா. ரொம்ப புரிதலோட இருந்துச்சுங்கம்மா. திருவடி வணக்கம், ரொம்ப நன்றி. ஆமா பேசுங்கம்மா. மாரீஸ்வரி அம்மா பேசுங்க. பேசுங்கம்மா. அம்மா பேசுறீங்களா?